கிறிஸ்மஸ் இல்லை நம்மளுடைய கிஃப்ட்டு, கிறிஸ்மஸ்க்குள்ளே இருக்கிற கிரைஸ்ட் தான் நம்மளுடைய கிஃப்ட்டு. கிறிஸ்மஸ் சமயத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு அபாயம் நடக்குது. கர்த்தர் அழிப்பார், ஒடிப்பார், கொட்டுவார், பிடுங்குவார், நடுவார், நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், எல்லாம் பண்ணுவாங்க. Praise the Lord. Welcome to our Good Life Mission. இன்றைக்கு பாருங்கள், உலகமே செலிப்ரேட் பண்ணுற கிறிஸ்மஸ். ஆமேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ் வந்து உலகமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் செலிப்ரேட் ஓகே, ஆனால் என்ன செலிப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் செலிப்ரேஷன் அப்படின்னா இட்ஸ் அ பார்ட்டி, இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டி. இன்னொன்று என்னன்னு சொன்னால் கிடைக்காது ஒன்று அவங்களுக்கு கிடச்சிருக்குது, அதனால தான் ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ கிரைஸ்ட்டை நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம் இல்லையா. இந்த கிரைஸ்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ரீசன் என்னென்னா, கிரைஸ்ட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். ஐ மீன் தேவனுடைய ஒரு கிஃப்ட்டு. கிறிஸ்து இயேசு உங்களுக்கு எனக்கு ஒரு கிஃப்டாக இருக்கிறாங்க. ஐ மீன் இந்த கிஃப்ட்டு பாருங்கள், கிஃப்ட்டை குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட்டை நான் சும்மா எப்படியே எடுத்து கொடுத்துட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கிஃப்ட்டுக்கு வந்து ஒரு ரேப்பர் ஒன்று போடுவேன். ரேப்பர் போட்டு அதுக்கு மேலே பேரெல்லாம் எழுதி உங்களுக்கு கொடுப்பேன். அப்போது நான் உங்களுக்கு கொடுத்தோன்னே நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அந்த கிஃப்ட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த ரேப்பரெல்லாம் பிரிச்சுட்டு அந்த கிஃப்ட்டை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்களே ஒழிஞ்சு அந்த ரேப்பரை தூக்கி போட்டுருவீங்க. ரைட்டா? ரேப்பரில் உங்கள் கிஃப்ட்டு, அந்த ரேப்பருக்கு உள்ளே இருக்கிற விஷயந்தான் உங்கள் கிஃப்ட்டு. கரெக்டாக? அதுபோல் கிறிஸ்மஸ் இல்லை நம்மளுடைய கிஃப்ட்டு, கிறிஸ்மஸ்க்குள்ளே இருக்கிற கிரைஸ்ட்டு தான் நம்மளுடைய கிஃப்ட்டு. ஆமேன். கிரைஸ்ட்டு. ஆமேன். அதனால தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த செலிப்ரேஷனுக்கு நம்ம நிறையா விதத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பாருங்கள், ஐபிஎல்லில் சிஎஸ்கே ஜெயித்தாலும் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிச்சா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபுட்பாலில் ஜெயிச்சா செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கள் டீம் உங்கள் டீம் ஜெயிச்சா செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ செலிப்ரேஷன், இந்த செலிப்ரேஷன் வந்து நார்மலாக மற்ற செலிப்ரேஷன் மாதிரி கிடையாது. இது ஒரு மகத்தான செலிப்ரேஷன், உலகமே கொண்டாடக்கூடிய செலிப்ரேஷன். ஆமேன். அந்த செலிப்ரேஷனை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ். குட் லைஃப் மிஷனிலிருந்து உங்களை யாவரும் நாங்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகளோடு கூட நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், இந்த நாளிலே கர்த்தர் வேதத்தின் வெளிச்சத்திலே கிறிஸ்மஸை குறித்து கர்த்தர் நமக்கென்று என்ன வசனத்தை கொடுக்கிறான்னு பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷனை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசனத்தில் பாருங்கள், இந்த 2 வசனத்தில் மிக அருமையான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதன் அவர்களை நோக்கி, மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற மெய்ப்பர்களை நோக்கி தேவதூதன் சொல்கிறாரு, அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஆமீன். கர்த்தர் இந்த கிறிஸ்மஸில் உங்களுக்கு கொடுக்கிற அதிசயமான அற்புதமான வாக்குத்தத்தம் என்னென்னா, பயப்படாதிருங்கள். நம்ம பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாதுன்னா, இதோ எல்லா ஜனத்துக்கும், கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, சீக்கியர்களுக்கு மாத்திரம் கிடையாது, கிறிஸ்தவை அறியாதவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, அமெரிக்கன் கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, சிபிஎம், டிபிஎம், பெண்டிகாஸ்ட்டு, ஏஜி அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஆர்சி, சிஎஸ்ஐ, டிஎல்சி இவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உலகத்திற்கே மிகுந்த சந்தோஷத்தை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்மஸ் ஒரு நற்செய்தி. பாருங்கள், நிறைய பேர் அதை துர்ச்செய்தி ஆக்கிட்டாங்க. கிறிஸ்தவங்களுக்கு தான் இது கிறிஸ்மஸ்ஸு, இதுதான் இது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் இப்போ வந்து புதுவிதமான ஒரு ப்ராஃபட்டிக் ஒன்று வந்திருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ் சமயத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு அபாயம் நடக்குதுங்க. கிறிஸ்மஸ் சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுறாரு பாருங்க. கர்த்தர் அழிப்பார், ஒடிப்பார், கொட்டுவார், பிடுங்குவார், நடுவார், நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. உங்களை உயிரோடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதுலேருந்தே எனக்கு நல்லா தெரியுது கர்த்தர் நல்லவர்ன்ட்டு. இப்படிலாம் சொல்கிற ஆட்களை உயிரோடு வச்சுருக்காரு பாருங்கள் ஆண்டவர். கிருபையுள்ள தேவன். ஆமேன். பாருங்கள், தேவன் வந்து ரொம்ப நல்லவர்.
இல்லையா? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்கள், இந்த கிறிஸ்மஸை குறித்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். என்னன்னு சொன்னால், கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தார்னு சொல்லிட்டு எந்த ஒரு சரித்திர வரலாறும் கிடையாது. டிசம்பர் 25 இன்னும் சொல்ல போனால் அவர் 25 பிறக்கலை, டிசம்பர் மாதத்தில் பிறக்கலை அவர். ஆமேன். ஆனால் இப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க டிசம்பர் மாதத்தில் பிறக்கலைன்னு ஒத்துக்கிட்டீங்க இல்லையா அப்படின்னார். நான் சொன்னேன், வெயிட் டிசம்பர் மாதத்தில் தான் பிறக்கலை, ஆனால் ஒரு மாதம் பிறந்தார்ல, ஏதோ ஒரு மாதம் பிறந்தார்ல. அவர் பிறந்ததை நாங்கள் இந்த மந்த்து நினைவு கூறுகிறோம். அவர் பிறந்தது நாங்கள் இந்த மந்த்து நாங்கள் நினைவு கூறுகிறோம். பாருங்கள், ஆமேன். இந்த கிறிஸ்மஸில் நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். அவர் கொடுத்த வல்லமையான வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறோம். அவர் எனக்காக வந்தார், என்ன காரியங்களை உலகத்திலே செய்ய வேண்டிய காரியங்களும் செய்து முடித்தார். கல்வாரி சிலுவையிலே ஜீவனை விற்று இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ். பாருங்கள், ஆமீன். கிறிஸ்மஸ்னால் என்னென்னா, ஒரு டாஸ்க் பண்ணி முடிக்கப்பட்டிருக்குது, அதுதான் கிறிஸ்மஸ். என்ன நடந்தது? கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு தனி நபரை குறித்ததல்ல, ஒரு சம்பவத்தை குறித்தது. ஆமீன். வரலாறிவே, இந்த உலகத்தில் வரலாறிவே கிமு கிபி அப்படின்னு ரெண்டையும் பிரித்தது பாருங்கள். ஒரு சம்பவம், இது ஒரு பெரிதான ஒரு சம்பவம். இது ஒரு சம்பவம். என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்தது இல்லையா? இயேசு பிறந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அது எனக்கு உங்களுக்கு நற்செய்தி. அதனால் நாம் சந்தோஷப்படுறோம், அது ஓகே. இந்த நற்செய்தி, ஆமீன், எனக்கு உங்களுக்கு இது நற்செய்தியாக இருக்கணும் அப்படின்னா சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். என்ன காரியம்னு சொன்னால், முதலாவது பயப்படக்கூடாது. ஆமீன். இந்த நற்செய்தி தாவீதின் ஊரிலே பிறந்த இயேசுக்காக நாம் இந்த நற்செய்தியை, சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் பயப்படக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும். நானும் நீங்களும் சந்தோஷம் அடையணும். ஆமீன். இயேசு கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் கிடையாது, உலக ஜனங்களுக்காக, ஆமீன், எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் மனுஷ ரூபமாய் வார்த்தையாகிய தேவன் மாமிசத்திலே வந்த நாள் தான் இந்த நாள், கிறிஸ்மஸ். ஆமீன். இந்த உலக ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படும்படியாக இந்த காரியத்தை நம்ம பண்ணிடுவோம். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வேதத்தின் வெளிச்சத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிப்போம். பாருங்கள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 23ஆம் வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த 3 காரியங்கள் பாருங்கள், 21, 22, 23ஆம் வசனத்தில் 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனம் என்ன சொல்லுது? இயேசு என்று பெயரிடுவாராக. இயேசுனா யாருன்னா, ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த வசனம் பாருங்க, கிறிஸ்தவர்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு போடலை, கிறிஸ்தவரை அறியாதவர்கள் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு போடலை, இல்லையா? ஜனங்களின், இந்த உலக ஜனங்களின், ஆமீன், இந்த உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்கு கூட கிறிஸ்து வந்திருக்கார் பாரு. ஆமீன். இந்த காரியத்தை குறித்து நம்ம இன்னும் நல்லா தியானிக்கணும். எல்லா ஜனங்களுக்காகவும் கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக உங்களுக்காக மாத்திரமல்ல, உலக இரட்சகர், உலகத்திற்கே தேவன் ஒளியாக இருக்கிறார். ஆமீன். அந்த இரட்சகர் பாருங்க, ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சித்தது மாத்திரம் கிடையாது. அடுத்த வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்தது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். ரெண்டாவது, இந்த வேதத்தின் வெளிச்சத்தில், வேதத்திலே நம்மளை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் பாருங்கள். ஆமீன். கர்த்தர் பிறப்பார், கர்த்தர் இந்த ஊரில் பிறப்பார், இயேசு கிறிஸ்து இப்படி பிறப்பார், ஜனங்களின் பாவங்களை நீக்குவார்னு சொல்லப்பட்ட வாக்கியங்களை நிறைவேறினது எவ்வளவு உண்மையோ, என்னை குறித்தும் உங்களை குறித்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுல கட்டாயம் நிறைவேறும் பாருங்கள்.
ஆமீன். ஒரு நாளும் கலங்காதீங்க, தவிக்காதீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, வாழ்க்கை போயிட்டே இருக்குதே, வயசாயிட்டே இருக்குதே, என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அதனால் இந்த கிறிஸ்மஸ், ஆமீன், இந்த கிறிஸ்மஸில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆமீன், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. மூன்றாவது காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னு சொன்னால், மறுபடியும் அதை அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணுறாங்க பாருங்கள். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமீன். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்தார், நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என்னுடைய பாவங்களுக்கும் உங்களுடைய பாவங்களுக்கும் எல்லா பாவ நிவர்த்தி பலியாக அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். மரித்தது மாத்திரம் அல்ல, அது மரித்தது மாத்திரம் அல்ல, அவருடைய வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, என்னை விட்டு உங்களை விட்டு அவர் ஒருபோதும் பிரியாதவராக இருக்கிறார். அதுதான் இம்மானுவேல். ஆமேன். இப்போ பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவுக்கு புதிதாக பிறக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு 2 பேர் வைக்கிறாங்க பாருங்கள். யாராவது பாருங்கள், 2 பேர் என்ன வைக்கிறாங்க, என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்கள். இயேசுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, அப்புறம் இம்மானுவேல்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. 21ஆம் வசனத்தில் இயேசு என்று பேரிடுவாராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 23ஆம் வசனத்தில் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஒரு இடத்துல கூட இயேசுவை பார்த்து இம்மானுவேல்னு கூப்பிடல. இம்மானுவேல் இந்த செல்ல பேருங்க, இயேசுவுக்கு வந்து செல்ல பேர். வீட்டில் அவங்க அப்பா ஆசையாக கூப்பிட்றது இம்மானுவேல். அவங்க அத்தைகள்லாம் வந்தாங்கன்னா இம்மானுவேல் தான் கூப்பிடுவாங்களாக்கும். ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இம்மானுவேல்னால் தான் தெரியும். இன்னும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் பேர் வந்து இயேசுங்க, இதில் வந்து இம்மானுவேல் அப்படின்னு அவங்க யாரும் சொல்லலை. இம்மானுவேல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவருடைய பண்பு. ஆமீன். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். ஆமீன். பாருங்கள், ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கூப்பிட்றது தங்கம்னு கூப்பிட்றாங்க. அந்த குழந்தை திரும்பி பார்க்குது. பொண்ணுமயிலுன்னு கூப்பிட்றாங்க, வைரம்னு கூப்பிட்றாங்க. பேர் என்ன, வைரமாக அதுக்கு இல்லை தங்கமாக அதுக்கு கூப்பிட்றாங்க. அதாவது ஆசையாக அதோடைய ஆட்ரிபியூட் தங்கத்தை போல, பொன்னை போல, வைரத்தை போல இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது போல இம்மானுவேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆட்ரிபியூட் ஆஃப் காட், தேவனுடைய பண்பு. தேவனுடைய பண்பை குறித்து ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள், அவரை பார்த்து தங்கமான மனுஷங்க அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, சில பேர்த்த பார்த்து அவருக்கு தங்க மனசுங்க அப்படிங்கிறாரு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அவருக்கு குழந்தை மனசுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பண்பை குறித்து சொல்லப்படுறாங்க இல்லையா. அதுக்கு ஒரு பேரை சொல்கிறாங்க. அவங்க பேர் குழந்தை மனசு கிடையாது, அவங்க பண்பை குறித்து சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது தேவனுடைய பண்பு. நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, இந்த ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி துளியும், ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் பதறாதீங்க, கலங்காதீங்க, தவிக்காதீங்க. டிசம்பர் மாதம் வந்துருச்சு. 2024 எப்படி ஆக போதோ, 2023 எப்படி இருக்குதே, 24 எப்படி ஆக போதோ, என்ன நடந்தாலும் நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். உலகமே நல்லா இருக்கும்போது நான் நல்லா இருப்பேன். உலகமே எப்படி போனாலும் நான் நல்லா இருப்பேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். இவ்வளவு நாட்களாக கண்ணின் கருமணி போல பாதுகாத்த தேவன் இன்னும் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அதனால் ஃப்ரேம் பண்ணுங்கள். 2024 எப்படி இருக்கணுங்கிறது நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணணும். ஆமீன். இந்த கிறிஸ்மஸை ஆமீன் சும்மா ஏனோ தான் இவ்வளவு நாட்களாக கொண்டாடின கிறிஸ்மஸாக இல்லாமல் இந்த கிறிஸ்மஸை ஆத்ம ரீதியாக அறிவுபூர்வமாக நாம் செலிப்ரேட் பண்ணுற கிறிஸ்மஸாக இருக்க வேண்டும். இயேசு பிறந்திருப்போது பார்த்திங்கன்னா உலக ஜனங்களுக்கு பயப்படலை. ரெண்டாவது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்க பயத்தை தூக்கி போட்டுட்டு உங்கள் இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ளாக உங்கள் இருதயத்திலே உங்கள் வீட்டிலே
இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென். உங்கள் சமூகத்தில் இயேசு பிறந்திருக்கிறார். உங்கள் சபையில் இயேசு பிறந்திருக்கிறார். உங்கள் பிஸ்னஸில் இயேசு பிறந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்துட்டாருன்னா அவர் என்னுடைய பாவங்களிலிருந்து, என்னுடைய தண்டனைகளிலிருந்து ரட்சிப்பது மாத்திரம் கிடையாது, தீர்க்க தரிசனம் என்னை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்னோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். மூன்றாவதாக என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you. எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாளுக்காக நன்றி ராஜா. உலகமெங்கும் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வருகையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இம்மானுவேலாக இருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதிகான மகிமையும் நமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அண்ட் காட் வித் யூ ஆல். இன்னொரு முறையாக நாங்கள் சொல்லுகிறோம், குட் லைஃப் மிஷன் இன்டர்நேஷனலிருந்து உலக மக்கள் உங்கள் யாவருக்கும் நாங்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். காட் பிளஸ் யூ.